துப்பாக்கியால சுட்டு கொலை செஞ்சாங்கன்னு தகுந்த ஆதாரத்தோடையும் சாட்சியோடையும் நிரூபிச்சிருக்கோம். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். துர்கா துர்கா துர்கா. சொல்லுங்க துர்கா, அன்னைக்கு எதுக்காக சாண்டிய துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணீங்க? இல்ல, நான் அவரை கொலை பண்ணல. என்னது, கொலை பண்ணலையா? அப்படின்னா அந்த ராத்திரி நேரத்துல தனியா கொலை சம்பவம் நடந்த இடத்துக்கு எதுக்காக போனீங்க? சொல்லுங்க துர்கா, எதுக்காக போனீங்க? இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, அப்படிதானே? நந்தினி மேடம் சொன்ன மாதிரி ஸ்தலத்திற்குல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் உங்க அக்காவும் மாமாவும் கொலை செய்யப்பட்டிருப்பாங்களோன்ற சந்தேகத்தினாலையும் நீங்க திட்டம் போட்டு சாண்டி அங்க வர வச்சு அவனை பழி தீர்த்துக்கிறதுக்காக அவனை சுட்டு கொலை பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, சேகர், பாலு, பாஸ்கர், சப் இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சம்பந்தப்பட்ட 5 பேரை கொலை பண்ணிருக்கீங்க. இல்ல, நான் யாரையும் கொலை பண்ணல. நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க. நான் கொலை பண்ணல. நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றேன்ல. இல்ல, நான் கொலை பண்ணல. ஆமா. இல்ல. ஆமா. நான் கொலை பண்ணல. ஆமா ஆமா ஆமா. இல்ல இல்ல இல்ல, நான் கொலை பண்ணல. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் தன்னோட வாத திறமையால தான் குற்றத்தை நிரூபிக்கணுமே ஒழிய சைக்காலஜிக்கலா அட்டாக் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். தேங்க்யூ யுவர் ஆனர். சரி, நான் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நேத்து ராத்திரி சம்பவம் நடந்த இடத்துக்கு எதுக்காக போனீங்க? கனகா, என்ன மன்னிச்சிரு. உன்னோட அனுமதியை வாங்கிதான் நேத்து நான் கோவிலுக்கே வந்தேன். ஆனா உன்னை அங்க பார்க்க முடியல. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. இப்போ எனக்கு வேற வழி இல்ல. எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. துர்கா, இதே கேள்வியை இன்னும் எத்தனை தடவை உங்களை கேட்கணும்? சொல்லுங்க. சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் சின்னையா கிட்டே சொல்லாத ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னது, சென்னையாவா? யார் அது? யுவர் ஆனர், துர்கா என்னோட வைஃப். அவங்க எப்பவும் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க. இந்த பாருமா, கோர்ட்ல அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, சரியா? ராஜ்குமார், இப்ப பிரச்சனை அதுவா? நேரா விஷயத்துக்கு வாங்க. சரி யுவர் ஆனர். துர்கா, சொல்லுங்க. எனக்கும் சின்னையாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச முதலிரவு நாள் குறிச்ச அன்னைக்கு என்ன சின்னையா வெளியே கூட்டிட்டு போனாங்க. கார் ரிப்பேர் ஆக என்ன ஒரு ஐஸ்கிரீம் கடையில உட்கார வச்சுட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அப்போ அங்க வந்து வீணாக்கா என்ன அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வெளியில கார்ல பெரியய்யா, பெரியத்த, அர்ஜுன் மாமா எல்லாருமே இருந்தாங்க. வீட்டுக்கு போகலான்னு கார்ல என்னையும் கூட்டிட்டு போனாங்க. ஒரு காட்டு பகுதியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னை இறங்கி காரை தள்ள சொன்னாங்க. நானும் இறங்கி காரை தள்ளினேன். அப்ப அடியாளுங்க சிலர் என்ன வாயை பொத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடினப்ப என் தலையில யாரோ கம்பியால அடிச்சிட்டாங்க. அப்போ மயக்கமானதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு மலையடி வாரத்துல இருக்கிற வைத்தியர் குடியில கண்ணை முழிச்சப்போ வைத்தியர் என் உடம்புல கல்ல கட்டின நிலையில குளத்துல இருந்து சாகுற நிலையில இருந்த என்ன ஆளுங்க தூக்கிட்டு வந்து அவர்கிட்ட சேர்த்துட்டு போனதாவும் வைத்தியரும் கனகாங்கிற பொண்ணும் எனக்கு மருந்து கொடுத்து காப்பாத்தினதாவும் வைத்தியர் சொன்னாரு.
துர்கா புதுசா ஒரு கதையை சொல்றா. துர்கா ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு சொன்னது இதுதானா? அவ வைத்தியர் கூடையில இருந்தானா? அப்ப வீட்ல இருந்தது யாரு? யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாம ஏதோ புது கதை சொல்ற மாதிரி இருக்கு. இந்த வழக்குல இருந்து இவங்க டைவர்ட் பண்றதுக்காக பாக்குறாங்க. இல்லைங்கய்யா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீங்க சொல்ல வந்ததை முழுசா சொல்லுங்கம்மா. நான் முழுசா குணமாகி வீட்டுக்கு வந்தேன். வைத்தியர் குடில்ல வச்சு எனக்கு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தின கனகா அங்க ஏன் வீட்டுல இருந்தா. ஆனா அவ பார்க்க அச்சு அசலா என்ன மாதிரியே இருந்தா. வீட்டுல இருக்கிறவங்க எங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல பார்த்தா அப்புறம் எங்களுக்கு ஆபத்துன்னு அவ என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனா. அவ சொந்த ஊரு கடப்பானும் கோவில்ல உழவாளர் பணிக்காக வந்ததாவும் என்ன காணலன்னு வீட்டுல இருக்கிறவங்க தேடினதுனால அவளும் என்ன மாதிரியே இருந்ததுனால நான் திரும்ப வர வரைக்கும் வீட்டுல இருக்கலான்னு எங்க வீட்டுக்கு போனதா கனகா சொன்னா. நான் வைத்தியர் குடியில இருக்கிறது தெரிஞ்சு என்னை தேடி வந்து ராஜ மூலிகைகள் வச்சு வைத்தியர்களோட சேர்ந்து என்னை காப்பாத்திருக்கா. கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ல வந்து 2 பேரும் இடம் மாறிக்கலான்னு சொன்னா. அவ சொன்ன மாதிரியே நானும் அவளும் கோவில்ல இடம் மாறி நான் என் வீட்டுக்கு போனேன். இப்படி இடம் மாறின விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னா. ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்னு என் கையில சிவப்பு கயிறை கட்டினா. வீட்டுல இருக்கிறவங்க நான் துர்காவே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த கனகா கிட்ட சொல்லிட்டு சின்னையா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னுதான் கனகாவை பார்க்க நேற்று ராத்திரி நான் கோவிலுக்கு போனேன். ஆனா அங்க கனகா இல்ல. அப்பதான் ரவுடிங்க என்னை கொல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? எனக்கு கார்ல கோவிலுக்கு கூட்டிட்டு போனவனே அந்த ரவுடி கும்பல்ல ஒருத்தன் தானு அப்பதான் தெரிஞ்சது. அவன் தான் சாண்டிங்கிற ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு துப்பாக்கியை ஏன் பக்கத்துல எரிஞ்சான். நான் பயத்துல பாதுகாப்புக்காகவும் அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த நேரம் அங்க வந்த நந்தினி மேடம் நான் தான் சாண்டியை கொண்டுதான் நினைச்சு என்ன கைது பண்ணிட்டாங்க. நாம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா. விசாரணை நம்ம பக்கம் தான் திரும்பும். எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? ஒருவேளை யாராவது மாத்தி சொல்லிட்டா கேஸ் அப்படியே உங்க பக்கம் திரும்பிடும். இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் இறந்தது எனக்கு தெரியவே தெரியாது. நான் போஸ்டர் ஒட்டு சொன்னதா சொன்னாங்களே, அந்த பையனும் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை நான் முன்பின பார்த்ததும் கிடையாது. அதனால நந்தினி மேடம் சொன்ன குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஆக உருவத்துல உன்ன மாதிரியே இருக்கிற கனகா தான் இந்த கொலையெல்லாம் பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அது எனக்கு தெரியாது. ஆக நீங்களும் பண்ணல, இத்தனையும் அந்த கனகா தான் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அதுவும் உங்களுக்கு தெரியல. பிரில்லியன்ட். 5 கொலையை செஞ்சுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப எளிமையான வழியை யோசிச்சிருக்கீங்க. நிஜமா பாராட்டுறேன். இல்ல, நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னா அந்த கனகாவை நீங்க கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? அவளை தேடிதான் போனேன். ஆனா அவ கோவில்ல இல்ல. சொந்த ஊரு கடப்பான்னு சொன்னா. ஆனா எனக்கு அந்த ஊரு எங்க இருக்குன்னு தெரியாது. அவ வீடு எங்கன்னு தெரியாது. அருமை துர்கா, அருமை. யுவர் ஆனர், கொலை குற்றம் இவங்க மேல சுமத்துனா அது நான் கிடையாது, என்ன மாதிரி இன்னொருத்தி இருந்தா, ஆனா அவ தான் பண்ணாளான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க இவங்க. அந்த பொண்ணையாவது கொண்டு வந்து நிறுத்துங்கன்னா அவ எங்க இருக்கானே தெரியாதுன்னு சொல்றாங்க. கொலை குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு எளிமையான வழிய இவங்க இந்த உலகத்துக்கே கத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தான் செஞ்ச குற்றத்துல இருந்து தப்பிக்க ஒரு கற்பனை கதாபாத்திரத்தையும் உருவாக்கி இவங்களே பழிய அது மேல சுமத்தி தன்னை காப்பாத்திக்க பாக்குறாங்க யுவர் ஆனர்.
அதனால இந்த பொண்ணு சொல்ற எதையுமே ஏத்துக்க முடியாது. இவங்க தான் இந்த கொலை குற்றத்தை செஞ்சாங்கன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. மிஸ்டர் அசோக், நீங்க உங்க வாதத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்டயே மறைச்சிட்டியே. என்னை மன்னிச்சிருங்க சின்னையா. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நம்ம நல்லதுக்காகவும் கனகா சொன்னதால மறைச்சேன். துர்கா, ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து வீணா மேடம் உன்னை அழைச்சிட்டு போனதாவும் வெளியில கார்ல உன் குடும்ப உறுப்பினர்கள் அங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போனதாவும் சொன்ன. இதெல்லாம் உண்மையா? ஆமா சின்னையா. யுவர் ஆனர், துர்காவோட குடும்ப உறுப்பினர்களான வீணா, அகிலா, அர்ஜுன், காவேரி, ஜனா இவங்க எல்லாரையும் விசாரிக்கணும். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். வீணா வீணா வீணா, பதட்டப்படாம போய் பேசு. ம். வணக்கம் யுவர் ஆனர். சொல்லுங்க வீணா. துர்காவோட வாக்குமூலத்துல ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து நீங்க தான் கூட்டிட்டு போனதா துர்கா சொல்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? இல்ல, துர்கா போய் சொல்றா. அவளை நான் கூட்டிட்டெல்லாம் போல. ஐயோ வீணாக்கா, நீங்க தானே என்ன கூட்டிட்டு போனீங்க. இப்போ ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல, இவ மாட்டிக்கிட்ட உடனே தேவையில்லாம இந்த கேஸ்ல எங்களை இழுத்து விட பாக்குறா. ஐயோ வீணாக்கா, நீங்க வந்து கூப்பிட்டதுக்கு சின்னையா சொல்லாம நான் வர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க கூட போன் பண்ணி சின்னையா கிட்ட பேசுனீங்க. சின்னையா போக சொல்லவும் தானே நான் உங்க கூட வந்தேன். நான் அங்க வரவே இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி நான் அசோக்கு போன் பண்ணிருப்பேன்? சின்னையா, வீணாக்கா அன்னைக்கு உங்களுக்கு போன் பண்ணாங்கல்ல? இல்லையே, அன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த காலும் வரல. என்ன சின்னையா, நீங்களும் இப்படி சொல்றீங்க? சரி, நீங்க போலாம். அடுத்து அகிலா அவங்கள விசாரிக்கணும். அகிலா அகிலா அகிலா, வணக்கம். சொல்லுங்க, துர்காவை நீங்க கார்ல கூட்டிட்டு போனீங்களா? இல்ல, துர்கா போய் சொல்றா. அன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். துர்காவை கூட்டிட்டு எல்லாம் போகல. சரி, நீங்க போலாம். ம், சரி. காவேரி காவேரி காவேரி. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, துர்காவை எதுக்காக நீங்க கார்ல கூட்டிட்டு போனீங்க? ஐயோ அசோக், துர்கா போய் சொல்றாப்பா. ஆமா, கல்யாணம் நல்லபடியா முடியணும்னு நாங்க வேண்டுதல் வச்சிருந்தோம். அதுக்காக பொங்கல் வைக்கிறதுக்கு போயிருந்தோம். துர்காவெல்லாம் நாங்க கூட்டிட்டு போகல. ஏன் போய் சொல்றான்னு எங்களுக்கு தெரியலப்பா. ஆமாங்கய்யா. சரி, நீங்க போங்க. ஜனா ஜனா ஜனா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, துர்காவை நீங்க தானே கார்ல கூட்டிட்டு போனீங்க? இல்லப்பா, துர்கா போய் சொல்றா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க அவுட்டிங் போனீங்கல்ல, அன்னைக்கு நாங்க மட்டும் தானே கோயிலுக்கு போனோம். உனக்கு தான் எல்லாமே தெரியுமே அசோக்.
ஏன் துர்கா போய் சொல்றானே தெரியலையே. சரி நீங்க போலாம். நன்றிங்க ஐயா. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். வணக்கம் சார். அர்ஜுன், துர்காவை எதுக்காக கார்ல கூட்டிட்டு போய் பாதையிலே இறக்கி விட்டீங்க? ஐயோ, துர்காவை நாங்க இறக்கி விட்டோமா? நாங்கெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பும் போதுதான் துர்காவை காணோன்னு நீ வந்து சொன்ன. அப்பதான் துர்காவை காணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அசோக், துர்கா தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டதும் இல்லாம எதுக்காக எங்க எல்லாரையுமே இதுல இழுத்து விட பாக்குறானே தெரியல. சத்தியமா நாங்க துர்காவை கூட்டிட்டே போகல. சரி நீங்க போங்க. சின்னையா, எல்லாரும் அன்னைக்கு நடந்ததை மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அசோக், வேற யாரையும் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கா? எஸ் யுவர் ஆனர். டிஎஸ்பி நந்தினி மேடம். நந்தினி நந்தினி நந்தினி. மேடம், துர்கா தான் சாண்டியை சுட்டதா சொல்றீங்க. அப்படி சுடும்போது நீங்க அதை நேர்ல பாத்தீங்களா? இல்ல. துப்பாக்கி சத்தம் கேட்ட அடுத்த 10 செகண்ட்ல நான் ஸ்பாட்ல இருந்தேன். அப்போ துர்கா கையில துப்பாக்கி இருந்துச்சு. சாண்டிக்கு உயிர் இருந்துச்சு. அவன்கிட்டயே உன்னை சுட்டது யாருன்னு கேட்டதுக்கு துர்காவை தான் கை காட்டினான். எப்படியாவது அவனை காப்பாத்திடலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அவன் உயிர் போயிடுச்சு. சோ துர்கா ஷூட் பண்ணதை நீங்க நேர்ல பார்க்கல, ரைட்? யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். அசோக், அதான் நான் சொன்னேனே, அடுத்த 10 செகண்ட்ல துப்பாக்கி வேற ஒருத்தர் கையில இருந்து துர்கா கைக்கு போயிருக்க முடியுமா? Why not? போயிருக்கலாமே. வேற ஒரு ரவுடி ஷூட் பண்ணி துப்பாக்கியை தூக்கி போட்டதுல அந்த பயத்துல பாதுகாப்புக்காக துர்கா அந்த துப்பாக்கியை எடுத்துக்கலாம் இல்லையா? சோ சந்தேகம் இல்ல யூகத்தின் அடிப்படையில தான் துர்கா சாண்டியை கொண்டுதான் நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. அது எப்படி துர்கா சாண்டியை கொண்டுதான் எடுத்துக்க முடியும்? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நடந்த கொலைகளை பத்தி துர்கா மேல நந்தினி மேடம்க்கு இருக்கிற சந்தேகத்தை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. நானும் துர்கா கிட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப வீட்ல இருந்தது கனகான்ற விஷயம் இப்ப துர்கா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அசோக், அது துர்காவோட அப்பட்டமான கற்பனை கதை. அப்படிங்களா? அப்போ சிங்கம், முதல்ல புலி இதெல்லாம் அடிச்சு கொண்டுதுன்னு நீங்க சொல்ற அத்தனையுமே ஒரு கற்பனை கதை மாதிரி தானே இருக்கு. சரி, போஸ்டர் ஓட்டுன 2 பசங்கள்ல ஒருத்தனை தானே நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணீங்க. ஏன் இன்னொரு பையனை நீங்க விசாரிக்கலையா? விசாரிச்சோம். ஆனா சொல்லுங்க, அவன் கொடுத்த வாக்குமூலம் என்ன? இந்த போஸ்டர் ஓட்ட சொன்னது இந்த பொண்ணு தானே? இவங்க யாருன்னு தெரியாது மேடம். துர்கா ஆண்ட்ரோஸ்க்கு பணம் கொடுத்து அவனை சரி கட்டினதா எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவனுக்கு தெரியாம மருதுங்கிற இன்னொரு பையனை தனியா சந்திச்சு வாக்குமூலம் வாங்கினேன். ஆண்ட்ரூஸ் கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க சந்தேகப்படுறீங்க. அப்போ மருதுங்கிற பையனோட வாக்குமூலத்தை எதன் அடிப்படையில நீங்க உண்மைன்னு நம்புறீங்க?
யாரோட தூண்டுதல்ல கூட அந்த பையன் பொய்யான வாக்குமூலம் கொடுத்திருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்களும் இத யூகத்துல தானே சொல்றீங்க? எஸ், இங்க எல்லாமே யூகத்தின் அடிப்படையில தான் இருக்கு. துர்கா தான் கொலை செஞ்சான்னு நேரடியான சாட்சிகள் யாருமே இல்லையே. ஆனா துர்கா சொன்னத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே ஏத்துக்கவே இல்லையே. ஆமா, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா துர்காவை யாரோ கம்பியால தான் தலையில அடிச்சதா அவ சொல்லிட்டு இருக்கா. அவ தலையில அதுக்கான தழும்பு இருக்கணும்ல? அந்த தழும்பே தெரியாத அளவுக்கு கனகா எனக்கு வைத்தியம் பார்த்திருக்கா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எனக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியர் ஐயாவே கோர்ட்ல சொல்லுவாரு. அவரு மலையடி வாரத்துல குடியில தான் இருக்காரு. யுவர் ஆனர், அந்த வைத்தியர்கிட்டயும் நான் விசாரிச்சேன். அவரு துர்கான்னு யாருக்குமே வைத்தியம் பண்ணலன்னு சொன்னாரு. அதனால துர்கா கொடுக்கிற வாக்கு மூலத்துல உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல. யுவர் ஆனர், இந்த வழக்குல இன்னும் சில சாட்சியங்கள் ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காக இன்னும் ஒரு நாள் அவகாசம் வேணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். கோர்ட் டிஸ்மிஸ். தேங்க்யூ யுவர் ஆனர். நான் என்ன பண்ணட்டும் சின்னையா? சூழ்நிலையால ஒரு உண்மையை மறைக்க வேண்டியதாயிடுச்சு. யார் என்ன வெறுத்தாலும் பொறுத்துக்குவேன். நீங்க என்ன வெறுத்துறாதீங்க சின்னையா.